ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பும் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி சுக்காவும் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக புரட்டாசி முடிஞ்சிருச்சு. எப்படா நான்வெஜ் எடுத்து செஞ்சு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சுடுவீங்க. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நாட்டுக்கோழி சூடுன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இருந்தாலும் தப்பு இல்லைங்க. எண்ணெய் சூடானதும் 400 கிராம் சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்க 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 6 தக்காளியை 4 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ள குழம்புக்கு போட வேண்டிய பொடியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. முதல்ல ஒரு பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாம பார்த்துக்கணும். கருகிடுச்சுன்னா குழம்போட டேஸ்டே மாறிடுங்க. அதே மாதிரி சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூனையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்து அதே மாதிரி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை ஒரு 1/2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வீட்லேயே அரைச்ச கறி மசால் தூள். இது எப்படி செய்யறதுன்ற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த தூள் போடுறது மூலிமா குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் இப்படி வறுத்து போடுறோம்னா ஃப்ரெஷ்ஷாக கையில் அரைச்சி போடுற டேஸ்ட் இது கொடுக்குங்க. நம்ம போட்ட பொடியெல்லாம் எண்ணெயில் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்குற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 2 சின்ன பட்டை, 2 லவங்கத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் தாளிப்பு வடகம்னு சொல்லி ஸ்டோர்ஸ்ல கிடைக்குங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் இன்னைக்கு பிச்சு போட்ட நாட்டுக்கோழி சுக்கா செய்யறதுனால 2 லெக் பீஸா வாங்கி வச்சிருக்கேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கால் பிரிஞ்சிடாம நல்ல பொறுமையா கிளறி விட்டுக்கலாங்க. கால் போட்டதுனால கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பார்த்து பொறுமையா கிளறிக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பும் மஞ்சளும் கறியில நல்லா படுற மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிருக்கறனால கறியிலேயே கொஞ்சம் நல்லா தண்ணி விடுங்க. அதுலயே கறி வேக வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு.
இப்போ அதுக்குள்ள நம்ம வதக்கி வச்சதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, கறி நல்ல தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அடுத்தது வதக்கி அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல கறியோட நல்ல மசாலா ஒட்டுற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாங்க. கால் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா தான் கிளற முடியுங்க. நான் இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்றேங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு கெட்டியா வேணும்ன்றதுனால நான் 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமா வேணும்னா தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நான் உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 10 விசில் விட்டு எடுக்கலாங்க. நாட்டுக்கோழின்றதுனால விசில் கொஞ்சம் சேர்த்து விடணுங்க. ஸ்டீம் இறங்கினதும் குக்கர் ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. கலரே எப்படி இருக்கு பாருங்க. அருமையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. வாசமும் சும்மா மணக்குதுங்க. ஃபர்ஸ்ட் சுக்கா செய்யறதுக்கு 2 லெக் பீஸை தனியா எடுத்து வச்சிடலாங்க. நான் இன்னைக்கு கெட்டியா குழம்பு வேணும்ன்றதுனால கெட்டியா செஞ்சிருக்கேங்க. தண்ணி மாதிரி செஞ்சோம்னாலும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நான் அதையும் இன்னொரு வீடியோல கண்டிப்பா போடுறேங்க. இப்போ இதுல கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அருமையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சுடுசாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்குங்க. அடுத்து வாங்க சுக்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க லெக் பீஸை இப்போ பிச்சு போட்டு வச்சுக்கலாங்க. நாட்டுக்கோழிக்கு 10 விசில் விட்டு எடுத்ததுனால கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஒரு கரண்டி குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கறி மசாலா தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்ல கிரேவி பதத்துக்கு கிளறி விட்டுட்டு இருக்கலாங்க. இப்போ கிரேவி பதம் வந்துருச்சுங்க. பிச்சு போட்ட நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எலும்பையும் உடைச்சி ஆட் பண்ணுங்க, அதுவும் தனி டேஸ்ட் கொடுக்கும். மசாலா எல்லாம் கறியோட நல்லா பெரட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. கறி ஆல்ரெடி வந்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் வெந்ததுன்னா போதும்.
இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகுத்தூள் போடுறதுனால மிளகோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பிச்சு போட்ட நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பும் சுக்காவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.